கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். சங்கீதம் 5:12. நீதிமான இருக்கிறவரை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதித்து அவருடைய கேடகத்தை வச்சு நம்மளை என்ன பண்ணுவாரு? மூடிக்கொள்வாராம். எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு காரியமும் நம்மளை நெருங்க விடாதபடிக்கு நம்மளை ஏசப்பா என்ன பண்ணுவாரு? பாதுகாத்து கொள்வார். நாமளும் ஆண்டவரோட பாதுகாப்புல இருக்கணும்னா ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவருடைய கேடகம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவருடைய காருண்யம் நம்மளை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.